ஸ்ரீமாத்ரே நமஹ. நமஸ்காரம். ஹரி ஓம். நமஸ்காரம் எல்லாருக்கும். நம்ம போன வீடியோவில் தியானம் பார்த்தோம், லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம். இன்றைக்கி நான் ஸ்லோகம் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட்டுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்லோகா ஓம் ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராக்னி. இந்த க்னி எப்படி சொல்லணும்னா இக்கு ஃபஸ்ட்டு அப்புறம் நீ ராக் நீ. சில பேர் கேட்டிருக்கீங்க இஜ் இருக்குது ஜ இருக்குது, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், ராக்னின்னு போட்டுக்குங்க. ராக் நீ ஸ்ரீ மத் சிம்ஹா சனேஷ் வரி. சிம்ஹா காமா சனேஷ் காமா வரி. சிதக்னி சிதக்னி சி இச்சு வரணும், சீல சித்தக்னி. குண்ட சம்பூதா பூ மகாபிரணம் இருக்குங்க. சம்பூதா தேவ காரிய சமுத்யதா. இது காமா சமுத் காமா யதா சேர்த்து படிக்கும்போது சமுத்யதா அப்படின்னு வரும். அத ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்ரம். ஓம் ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராக்னி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதக்னிகுண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்யதா. முடிஞ்சதுக்கு ஸ்லோவாகவே சொல்லியிருக்கேன். நீங்கள் அதோடு ட்ரை பண்ணுங்கள், கரெக்டாக வரும். அடுத்து ஸ்லோகம் நம்பர் 2 உத் யத். ஃபஸ்ட்டு இதில் காமா அப்புறம் எத். உத் காமா எத் காமா பானு. சஹஸ் ராபா. சஹஸ் ராபா, அந்த பாவும் நெடில் மகாப்ரணா. சத்துர் சதுரில் இந்த இடத்துல சக்காரம் இச்சு தான் வரணும். சத்துர் பாஹு சமன் விதா. ராக ஸ்வரூப பாஷாட்யா, அந்த இட் நம்பர் 4 மகாப்ராணா. குரோதா காராங் குஷோ குஷோச் அதில் காமா ஜ்வலா. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, எந்த இடத்துல பாஸ் கொடுக்குறனோ அங்கே காமா போட்டுக்கங்க, உங்களுக்கு பதம் பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உத்யத் பானு சஹஸ்ராபா சதுர்பாஹு சமன்விதா ராகஸ்வரூப பாஷாட்யா குரோதா காராங்குஷோஜ்வலா. அடுத்து ஸ்லோகம் நம்பர் 3 மனோ ரூபே க்ஷு. மனோ கம ரூபே கம க்ஷு. இந்த க்ஷு சொல்லும்போது சில பேர் ஷூ தான் இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இக்கு சவுண்டு வரணும், ஷக்காரம் இக்கு ப்ளஸ் ஷ தான் அது. இல்லாட்டி ரூபேக் போட்டு அப்புறம் ஷூ சொல்லலாம். ரூபேக்ஷு. கோதண்டா பஞ்ச பன்சல பஞ்ச இச்சு தான் அதுவும். பஞ்ச தன் மாத்திர சாயகா நிஜா ருண பிரபா பூர. பூரல பூ, இதெல்லாமே நம்பர் 1. பூர மஜ்ஜத் கொம பிரம்மாண்ட மண்டலா. மனோரூபேக்ஷு கோதண்டா பஞ்ச தன்மாத்திர சாயகா நிஜாருண பிரபாபூர மச்சத் பிரம்மாண்ட மண்டலா. இந்த ஸ்லோகம் நம்பர் 3ல் பிரம்மாண்ட, நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க ஏன் ஹ ஃபஸ்ட்டு வந்திருக்கே பிரஹ்மாண்டன்னு வரணும். அது அப்படி இல்லை, பிரஹ்மாண்டன் இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு இம்மு சொல்லிவிட்டு அப்புறம்தான் ஹ சொல்லணும். அதாவது பிரம்ஹாண்ட, அந்த ஹார்டு அந்த மாதிரி இம்மு சேர்த்து வரும்போது இம்மு ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு ஹானை செகண்ட் சொல்லணும். அடுத்து ஸ்லோகம் நம்பர் 4 சம்பகா. இதுவும் இச்சு தான். சம்பகா கோமா ஷோக புன் நாக சௌகந்திக சௌகந்திக லசத் கோமா கச்சா. இங்கே இச்சு வரும். செகண்ட் லைன் குரு விந்த மணி ஸ்ரேணி கனத் கோட்டீர மண்டிதா. சம்பகாசோக புன்னாக சௌகந்தி கலசத் கச்சா குருவிந்த மணி ஸ்ரேணி
कनत्कोटीरमण्डिता. அடுத்து ஸ்லோகம் நம்பர் 5. அஷ்டமி சந்திர விப்ராஜ, பிர வந்து மகாபிராணா, விப்ராஜ தலிகஸ் ஸ்தல, தலிக ஸ்தல, அந்த த வந்து நம்பர் 2 மகாபிராணா, தலிக ஸ்தல ஷோபிதா, முக அந்த க வந்து நம்பர் 2 மகாபிராணா, சந்திர கலங்காப மிருக நாபி விசேஷகா. அஷ்டமி சந்திர விப்ராஜ दलिकस्थल शोभिता मुखचंद्र कलंकाभ मृगनाभि विशेषका. அடுத்து ஸ்லோக நம்பர் 6. வதன ஸ்மர மாங்கல்ய கிருஹ ஹாஃப்ருதா கிருஹ தோரண சில்லிகா 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 வக்த்ர லக்ஷ்மீ பரிவாஹ சலன் மீனாப லோச்சனா. வதனஸ்மர மாங்கல்ய கிருஹதோரண சில்லிகா வக்த்ரலக்ஷ்மீ பரிவாஹ சலன் மீனாபலோச்சனா. அடுத்து ஸ்லோக நம்பர் 7. நவ சம்பக்க, சம் இச்சு வரணும் எல்லாமே. அந்த ச நான் உச்சரிப்பு கொடுக்கும்போது பார்த்துக்குங்க. ச சல ச. நவ சம் பக்க புஷ்பாப, புஷ்பாப நம்பர் 1 எல்லாமே. நாசா தண்ட விராஜிதா தாரா காந்தி திரஸ் காரி நாசா பரண भासुरा. नवचंपक पुष्पाभ नासादण्डविराजिता ताराकान्ति तिरस्कारी नासाभरण भासुरा. அடுத்த ஸ்லோகம் நம்பர் 8. கதம்ப மஞ்சரி கிளிப்த கிளு கேஎல்யு இப்போ சாரி கேஎல்யூபி கிளிப்த கர்ண பூர மனோஹர தாட்டங்க யுகலீ பூத தப நோடுப்ப மண்டலா. கதம்ப மஞ்சரி கிளிப்த கர்ணபூர மனோஹரா தாட்டங்க யுகலீ பூத தபனோடுப மண்டலா. அடுத்து ஸ்லோக நம்பர் 9. பத்ம ராக ஷிலா தர்ஷ பரி பாவி கப்போ லபூஹு, விசர்க வந்து ஹூ, லபூஹு நவ வித்ரும பிம்ப ஸ்ரீ ஞக்காரி, இக்கில் காமா போடுங்க, ஞக் காமா காரி. ரதனச் ஃபஸ்ட்டு இச்சில் காமா, அப்புறம் சதா, அந்த ச வந்து நம்பர் 2 மகாபிரணா, ரதனச்சதா. பத்மராகஷிலாதர்ஷ பரிபாவி கபோலபூஹு நவவித்ரும பிம்பஸ்ரீ ஞக்காரி ரதனச்சதா. அடுத்து ஸ்லோக நம்பர் 10. சுத்த வித்யாங் குரா கார வித்யாங் குரா கார த்விஜ த்விஜ பங்க்தி த்வயோஜ் ஜ்வலா. கற்பூர வீட்டிகா, அந்த டீ வந்து நம்பர் 1 வீடிகான்னு சொல்லாதீங்க, வீட்டிகா மோத சமா கர்ஷி திகந்தரா. शुद्ध विद्यांकुराकार द्विज पंक्ति द्वयोज्वला कर्पूर वीटिका मोद समाकर्षि दिगंतरा. ஸோ இது வரைக்கும் 10 ஸ்லோகம் பார்த்துருக்கோம். நான் சொன்ன மாதிரி எந்த இடத்துலலாம் பாஸ் கொடுக்குறோனோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் காமா போட்டுங்க. இப்போ 1லேருந்து 10 வரைக்கும்
நான் ஸ்லோவாக படிக்கிறேன், என்னோட சேர்ந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். अथ श्रीललितासहस्रनामस्तोत्रम्. ॐ श्रीमाता श्रीमहाराज्ञी श्रीमत्सिंहासनेश्वरी चिदग्निकुण्डसम्भूता देवकार्यसमुद्यता उद्यद्भानुसहस्राभा चतुर्बाहु समन्विता रागस्वरूप पाषाढ्या क्रोधाकाराङ्कुशोज्ज्वला मनोरूपेक्षु कोदण्डा पञ्चतन्मात्रसायका निजारुणप्रभापूर मज्जद्ब्रह्माण्डमण्डला चम्पकाशोकपुन्नाग सौगन्धिकलसत्कचा कुरुविन्दमणिश्रेणी कनत्कोटीरमण्डिता अष्टमी चन्द्रविभ्राज दलिकस्थलशोभिता मुखचन्द्रकलङ्काभ मृगनाभिविशेषका वदनस्मरमाङ्गल्य गृहतोरणचिल्लिका वक्त्रलक्ष्मीपरीवाह चलन्मीनाभलोचना नवचम्पकपुष्पाभ नासादण्डविराजिता ताराकान्तितिरस्कारी नासाभरणभासुरा कदम्बमञ्जरी क्लुप्त कर्णपूरमनोहरा ताटङ्कयुगलीभूत तपनोडुपमण्डला पद्मरागशिलादर्श परिभावी कपोलभूः नवविद्रुमबिम्बश्री न्यक्कारीरदनच्छदा शुद्धविद्याङ्कुराकार द्विजपङ्क्तिद्वयोज्ज्वला कर्पूरवीटिकामोद समाकर्षि दिगन्तरा. நம்ம 10 ஸ்லோகம் வரைக்கும் முடிச்சிருக்கோம். 11வது அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸ்ரீமாத்ரே நமஹா.